வெற்றி பெற்ற விஜய் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோவில் டிவிகே ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்குள்ளார ஒரு பெரிய சாதனையோட தான் வந்து இப்போ டிவிகே ஜெயிச்சிருக்காங்க. அது என்னங்கிறது ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எந்த ஒரு ஊழல் கட்சியிலையும் கூட்டணி வைக்காம தான் நான் வந்து இந்த அரசியல் களத்தை எதிர்நோக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எடுத்த இந்த துணிச்சலான முடிவு வந்து பொதுமக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 2 கட்சிகள் மேலேயுமே வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இந்த கடந்த கால திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம், அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, இந்த ஒரு ரீசனால தாய்மார்கள்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. பெண் பிள்ளையை பார்த்தா ஓகே வெளியில் போனால் அவள் திரும்பி பாதுகாப்பாக வருவாளா அப்படிங்கிற எண்ணமும், பசங்களாக இருந்தாங்கன்னா போதைப் பொருள் பழக்கம் எதுவுமே கற்றுக்காமல் இருக்கணும், நம்ம பிள்ளைங்க காலேஜ் போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்ற ஒரு பயம் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் தாய்மார்களுக்கும் கண்டிப்பாக அந்த பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த கடும் கோபத்தோட எதிரொலி தான் வந்து இன்றைக்கி வந்து டிவிக்கு வந்து இந்தளவு ஜெயிச்சிருக்காங்க. 110 இடங்கள் வந்து எந்த ஒரு கட்சி கூடயும் கூட்டணி இல்லாமல் ஜெயிச்ச முதல் கட்சி வந்து நம்ம டிவிகே கட்சி தான். எம்ஜிஆர் ஐயா வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வச்சு ஜெயிச்சிருந்தார், பெரும்பான்மையாக ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் அது வந்து கூட்டணியோடு தான் ஜெயிச்சிருந்தார். அதே மாதிரி டிவிகே வந்து ஒரு குறுகிய காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் ஐயா வந்து 1972 கட்சியை வந்து ஆரம்பித்து 1977 வந்து எலெக்ஷன் வருது. ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்து ஜெயிக்கிறாரு. அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் கிட்டத்தட்ட 5 வருஷ காலம் உழைச்சி அதுக்கப்புறம் தான் வந்து முதல் தேர்தலே வந்து சிஎம் ஆனார், அதுவும் கூட்டணியோட. பட் டிவிகே கட்சி தலைவர் வந்து விஜய் வந்து ஒரு குறுகிய காலத்திலேயே, அதாவது பிப்ரவரி 2024 தான் வந்து பார்த்திங்கன்னா கட்சியை வந்து தொடங்குறாரு. கட்சி தொடங்கி 2024, 25 ஒரு 2 வருஷ காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு தனி சிறப்போடு தான் வந்து விஜயோட டிவிகே கட்சி வந்து ஜெயிச்சிருக்கு. தமிழக மக்கள் வந்து இவருக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு வந்து இவரை வந்து ரிஜெக்ட் பண்ணலை. இவர் மேலே வந்து ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவாருன்னு மக்கள் நம்புகிறாங்க. இருந்தாலும் நம்ம 5 வருஷம் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். தமிழக மக்களை வந்து திருப்திப்படுத்தலைன்னா யாராலையுமே வந்து அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாதுங்கிறது நம்ம நிறைய எலெக்ஷனில் பார்த்துருக்கோம். இந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு சூப்பரான இன்சிடென்ட் வந்து ஒன்று நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து சொல்கிறேன். பணம் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு இல்லை அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொடுக்குற பணத்தை வந்து வாங்கியிருக்காங்க. நிறைய காணொலிகளில் பார்த்துருக்கோம். எங்களோட பணத்தை தான் வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க, ஸோ நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம். ஆனால் வந்து எங்கள் ஓட்டு டிவிகேவுக்கு தான், நீங்கள் எது கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிப்போம், ஆனால் எங்கள் ஓட்டு வந்து டிவிகேவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீல்ஸ்லாம் வந்து எடுத்து போட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே வந்து உண்மையாக்கிட்டாங்க. ஸோ பணம் கொடுத்தா கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியாது, மக்களோட ஓட்டை வாங்க முடியாது அப்படிங்கிறத வந்து இந்த எலெக்ஷன் வந்து ஒரு அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு செருப்படி மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பணம் யார் யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அந்த அரசியல்வாதிகளுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு செருப்படி மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து தமிழக மக்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வாழ்த்து சொல்லணும். ஏன்னா டிவிகே சைட்லேருந்து எந்த ஒரு பணமும் வந்து பட்டுவாடா பண்ணலை. முழுக்க வந்து விஜயை பிடிச்சி அவர் மேலே இருந்த நம்பிக்கையிலே வந்து இந்த ஓட்டு வந்து கிடச்சிருக்கு. அவருக்கு விஜய்க்கு வந்து ஓட்டு கிடச்சதுக்கு இன்னொரு ரீசனுமே இருக்குது. இவர் வந்து விஜய் ஊழல் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நம்புகிறாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து சினிமாவிலேயே நிறைய வந்து சம்பாரிச்சது மட்டும் இல்லை, ரொம்ப பீக்கில் இருந்த பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் மக்களுக்கு வந்து தொண்டாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டார். நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் கூட கேட்டிருக்கேன் சில காணொலிகளில், அரசியல் வந்து தான் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்கும் இல்லைங்களா. அவருக்கு வந்து அரசியலில் வர்றது தான் பிடிச்சிருக்கு. அப்படிங்கும்போது அவர் நிறையவே வந்து அவர் சம்பாரித்த பணத்தை இப்போ செலவு பண்ணி தான் வந்து இப்போ அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் ஏற்கனவே மல்டி மில்லியனியர் அப்படிங்கிறதுனால அவர் ஊழல் பண்ண மாட்டார் அப்படிங்கிறதையும் மக்கள் நம்புகிறாங்க. இவர் வந்து அரசியலுக்கு வர்றதே வந்து சம்பாதிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குரூப்ஸ் வந்து பேசினாலும் அதுக்கு வந்து மக்களோட பதிலடி என்னவா இருந்தது அப்படின்னா, அவர் சம்பாதிக்கிறவராக இருந்தால் அவர் சினிமாவிலே தான் இருப்பார். ஏன்னா அரசியல் வந்து ரொம்ப மன உளைச்சல் உள்ளது, வெயில் அலையணும், ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் அவர் வந்து ஏற்கனவே வந்து லீடிங்கில் இருக்கிற ஒரு ஆக்டர், ரொம்ப ஈஸியாக சம்பாரிச்சிட்டு போயிடலாம், அவர் நிழலில் ஏசியில் உட்காந்து சம்பாரிச்சிட்டு போயிடலாம். இந்த ஆஸ்பெக்ட்லாம் மக்கள் வந்து யோசித்து தான் வந்து இப்போ விஜய்க்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் மேலே இந்த பல அவதூறுகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வந்து இப்போ விஜய் வந்து ஜெயிச்சிருக்காரு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளோட நம்பிக்கையெல்லாம் வந்து நிறைவேற்றுவாரா இல்லையான்னு சொல்லிட்டு. எனிவே சிஎம் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள்.